பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாளானது எப்படி? வாரத்தின் 7 நாட்களில் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் சனிக்கிழமைதான். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகள் என்றால் அதன் விசேஷமே தனிதான். ஒரு புரட்டாசி சனிக்கிழமை நன்னாளில் திருவோண நட்சத்திரம் கூடிய தினத்தில்தான் எம்பெருமான் ஏழுமலையின் மீது எழுந்தருளியதாக பல ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சனிக்கிழமை திருமால் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக எப்படி மாறிப்போனது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள். நவகிரகங்களில் சனீஸ்வரன் என்ற பெயரை கேட்டாலே எல்லோரும் நடுங்கித்தான் போவோம். சனீஸ்வரன், அதாவது மெதுவாக சஞ்சரிக்கும் சனீஸ்வரனுக்கு நீண்ட நாட்களாக மனதில் ஒரு குறை இருந்து வந்ததாம். தன்னை கண்டாலே அல்லது தனது பெயரை கேட்டாலோ எல்லோருமே பயப்படுகிறார்கள். தன்னை அமங்கலமானவன் என்றே சொல்கிறார்கள். இந்த குறையை தீர்த்து கொள்ள என்ன செய்வது என்று நாரத முனிவரிடம் கேட்டாராம். நாரத முனிவர் சனீஸ்வரரை திருவாய்ப்படிக்கு அழைத்து சென்றாராம். திருவாய்ப்படியில் அன்றைய தினம் ஹோலி பண்டிகைக்கு முன்தினமான ஹோலிகா தகனம் நடைபெற்றது. ஹோலிகா என்பவள் ஹிரண்யகசிபுவின் தங்கை. பிரகலாதனை கொல்வதற்காக ஹிரண்யகசிபு பிரகலாதனை நெருப்பில் போட அந்த நெருப்பில் இருந்த ஹோலிகாவின் பிடியில் இருந்தும் தீயின் பிடியில் இருந்தும் ஹரியின் ஸ்மரணத்தால் எப்படி பிரகலாதன் தப்பித்தான் என்பதை கொண்டாடும் விதமாகவே ஹோலிகா தகனத்தை வட இந்தியர்கள் கொண்டாடுவார்கள். ஹோலிகா தகனத்துக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கொள்ளிக்கட்டைகளை சனீஸ்வரனும் நாரத முனிவரும் பார்த்தார்களாம். அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கொள்ளிக்கட்டைகளுக்கு நடுவே கண்ணனை கொல்ல வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு ஹோலிகா தீயில் அமர்ந்திருப்பதாக சனீஸ்வரனிடம் சொன்ன நாரதர், சனீஸ்வரா, பெருமாளுக்கு நாம் எப்போதுமே ஒரு சிறு உதவி செய்துவிட்டால் போதும், அதற்கு பதிலாக அவர் நமக்கு பேருதவி செய்து விடுவார். அவரது சுபாவமே அதுதான். அன்று பிரகலாதனை காப்பாற்றிய அந்த நாராயணன் தான் இன்று கண்ணனாக திருவாய்ப்படியில் இருக்கிறான் என்பதை அறிந்துதான் அவனை பழி தீர்க்க ஹோலிகா இந்த தீயில் இன்று அமர்ந்திருக்கிறாள்.